கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்நாளின் காலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கருப்பொருள் தெய்வ பக்தி உள்ள ஆராதனையை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் காட்லி வர்ஷிப் என்பதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும், உண்மையாக தெய்வ பக்தி உள்ள ஒரு ஆராதனையானது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கருப்பொருள் கீழ் இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் 2 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக, நாம் நம்முடைய சொந்த வழியில் தேவனை ஆராதிப்பதனுடைய அபாயம் என்று சொல்லிக்கொண்டு நாம் முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். த டேஞ்சர் ஆஃப் வர்ஷிப்பிங் காட் அவர் ஓன் வே என்று சொல்லிக்கொண்டு, லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய குமாரனாகிய நாதாப் அபிஹு என்ற 2 பேரும் தேவன் கட்டளையிடாத ஆராதனையை அவர்கள் செய்கின்ற பொழுது தேவனால் தண்டிக்கப்பட்டு அந்த இடத்தில் அவர்கள் மரித்ததை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே தேவனுடைய ஆராதனை என்பது தேவன் நமக்கு சொல்லியிருக்கின்ற வழியில் தான் அவரை ஆராதிக்க வேண்டுமே தவிர மற்ற வழியில் நாம் தேவனை ஆராதிக்கக்கூடாது, அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் worship is instituted by God and it is very much limited by his own revealed will. அவர் தன்னுடைய சித்தத்தின் மூலமாக அவர் அதை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாம் எதையுமே செய்ய முடியாது. தேவன் வேதத்தில் எதை நாம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றாரோ அதை மாத்திரம்தான் நாம் செய்ய முடியும். இல்லை என்றால் அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது, தேவன் நிராகரிக்கின்ற ஒரு ஆராதனையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக 2வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். த ஃபவுண்டேஷன் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு ஆராதனையினுடைய அஸ்திபாரம், ஆராதனுடைய அஸ்திபாரம் என்ன என்று சொல்லிக்கொண்டு யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 2வது செய்தியை நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய ஆராதனை என்று வருகின்ற பொழுது 4 காரியங்கள் அதில் இருக்க வேண்டும். முதலாவதாக, அந்த ஆராதனையானது இட் இஸ் டு காட் ஒன்லி, அது தேவனுக்கு மாத்திரம் உரியது. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய இருக்க திரியேக தேவனுக்கு மாத்திரம்தான் ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனையானது இட் மஸ்ட் பி இன் ஸ்பிரிட், அது ஆவியின் மூலமாக இருக்கின்ற ஆராதனையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் தேவனை பாடுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய இருதயமானது அங்கே இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட, இந்த மக்கள் தன்னுடைய வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தன்னுடைய உதடுகளால் என்னை துதிக்கின்றார்கள், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. அப்படி என்றால் நாம் இங்கே நல்ல முறையில் பாடுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் நன்றாக இருக்கின்றது, ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்குமே என்றால் அதை தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அது இருதயத்திலிருந்து தேவனுக்கு நேராக செலுத்துகின்ற துதியாக இருக்க வேண்டும். அடுத்து 3வதாக, அந்த ஆராதனையானது இட் மஸ்ட் பி இன் ட்ரூத், அது உண்மையில் சத்தியத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் வேதத்தினுடைய அடிப்படையில் அது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டிருக்கின்றோம். 4வதாக, இட் மஸ்ட் பி த்ரூ அவர் மீடியேட்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற மத்தியஸ்தரின் மூலமாக தான் இந்த ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் கேட்டிருக்கோம். எனவே உண்மையான ஆராதனையுடைய அஸ்திபாரம் என்று வருகின்ற பொழுது அந்த ஆராதனையில் இந்த 4 காரியங்களும் இருக்க வேண்டும். வேதத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் செலுத்துகின்றது தான் ஆராதனை, உண்மையான ஆராதனையுடைய அடிப்படை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு 3வதாக, த சென்ட்ராலிட்டி ஆஃப் த வேர்ட் இன் வர்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆராதனையில் நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனையினுடைய மையம் எதாக இருக்கின்றது, எது அதனுடைய முக்கியத்துவம் என்று சொல்லிக்கொண்டு தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், ஒரு சர்க்கிள் அல்லது வட்டம் என்று வருகின்ற பொழுது
அதற்கு என்ன முக்கியம் என்றால் அதனுடைய சென்டர் முக்கியம். அதை வைத்து கொண்டு தான் அதனுடைய வெளி பெரிஃபரி இருக்கின்றது. ஒரு கதவை நாம் பார்க்கின்ற பொழுது அது எதனுடைய அடிப்படையில் இயங்குகிறது என்றால் அதனுடைய ஹிஞ்சு. அதே போல் தான் நம்முடைய ஆராதனையுடைய மையம் என்ன, இந்த ஆராதனையில் எது முக்கியத்துவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4 வசனங்களிலிருந்து நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் பேச இருக்கின்றேன். இந்த 2 தீமோத்தேயு நான் பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகமானது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடன் ஊழியம் செய்த தனக்கு மிகவும் விருப்பமான தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற 2 கடிதங்கள் தான். 2 கடிதங்கள். அது எதற்காக எழுதுகின்றாரே என்றால், தீமோத்தேயுவை அவர் எபேசு சபையினுடைய போதகராக விட்டு சென்றிருக்கின்றார். 1ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அந்த திருச்சபையில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த திருச்சபைக்கு சில காரியங்களை எனவே சொல்ல விரும்புகின்ற பொழுது அங்கு சென்று சொல்லலாம் என்று இருக்கின்றார். ஆனால் செல்வதற்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கவில்லையோ என்று சொல்லிக்கொண்டுதான் என்ன செய்கின்றாரே என்றால், திருச்சபையானது தேவனுடைய சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கின்றது. எனவே திருச்சபையானது இப்படிதான் இருக்க வேண்டும், ஏனென்றால் அங்கே பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்லிக்கொண்டுதான் அந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் 1வது கடிதத்தை அவர் அங்கே எழுதியிருப்பார். அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கின்ற காரியம் என்னவென்றால், பல காரியங்கள் இருந்த பொழுதிலும் கூட மிகவும் முக்கியமாக அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரையானது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிப்போமே என்றால், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. நீ ஒரு காரியத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ இந்த வேதத்தை போதித்து புத்தி சொல்லுகிறதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு அறிவுரை கொடுத்து அந்த நிருபத்தை அவர் எழுதியிருப்பார். அடுத்தபடியாக இப்பொழுது அவர் மரிக்க இருக்கின்றார். அவருடைய மரண நேரம் வந்துவிட்டது. சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக எழுதுகின்ற திருச்சபைக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருபங்களில் கடைசி நிருபம் இந்த 2 தீமோத்தேயு. இந்த 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி அதிகாரம். அதற்கு இதற்கு பின்பாக இந்த 5வது 6வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது நான் மரிக்க இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். இப்பொழுது கடைசியாக தீமோத்தேயுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கின்றார் அந்த திருச்சபைக்கு. இந்த திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும், மிகவும் முக்கியமானது என்ன என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக கொடுக்கின்ற அறிவுரை மாத்திரம் கிடையாது, இட்ஸ் எ கமாண்ட். அது ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார் வித் சம் விட்னஸஸ். அங்கு சில அவர்களுக்கு சாட்சியையும் வைத்து கட்டளை கொடுக்க. அதான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். பாருங்கள், சொல்கின்றார், நான் தேவனுக்கும் முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வதித்து கட்டளையிடுகிறதாவது. அப்படி என்றால் இது சாதாரண கட்டளை கிடையாது. இந்த கட்டளைக்கு உனக்கு நான் கொடுக்கின்ற கட்டளைக்கு சாட்சியார் என்றால் தேவன் மரித்தோரையும் உயிருள்ளவர்களை நியாயந்திருக்கின்றதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக வைத்து நான் உனக்கு கொடுக்கிற கட்டளை என்று சொல்லிக்கொண்டு மிகவும் கடினம் மாத்திரம் கிடையாது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் இது ஒரு கட்டளை, அதுவும் சாட்சியாக வைத்து நான் உனக்கு கொடுக்கின்ற கட்டளை, நீ இதிலிருந்து மாறக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு பின்பு என்ன செய்திருப்பாரே என்றால் இன்றைக்கு நான் வாசித்த இந்த வசனத்தை அவர் சொல்லியிருப்பார். எனவே அருமையானவர்களே, இது அவர் திருச்சபையில் என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு எழுதினது. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியானது இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றது, அதே போல் தீத்துவுக்கு எழுதுகின்றது, மிகவும் முக்கியம் என்று இன்றைக்கு திருச்சபைக்கு. ஏனென்று சொல்கின்றேன், ஏனென்றால் அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் உலகத்தில் இருந்தார்கள். 1வது நூற்றாண்டில் நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு வேதம் முழுதாக எழுதப்பட்டது என்றால் எழுதப்படவில்லை. அப்போஸ்தலர்கள் வேதத்தை அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். என்றைக்கு தான் வேதம் முடிக்கப்படுகிறது என்றால் அவர் எழுதி முடிக்கின்றார்களே என்றால் கிட்டத்தட்ட 90 முதல் 95 ஆண்டுகளுக்கு. அதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்களில் திருச்சபையானது வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் இவர்கள் சொல்கின்றது தேவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலர்கள் மூலமாக சில அடையாளங்களை, அற்புதங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, சுவிசேஷம் உலகமெங்கும் சென்று செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் பல பாஷைகளை பேசுகின்ற அந்த ஆவிக்குரிய கனியை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இப்போ அப்போஸ்தலர்கள் திருச்சபையில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வேதம் எழுதப்பட்டு முடிக்க இருக்கின்றது. அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஒருவருக்கு பின் ஒருவராக. அதற்கு பின்பாக திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், அப்படி என்றால் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்ற போஸ்ட் அப்போஸ்தலிக் சர்ச்சஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் எழுதி கொடுத்திருப்பார். எனவே இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபைக்கு
இது மிகவும் முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அன்றைக்கு மாறி 1வது நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்களில் இருந்த திருச்சபை, இது இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபை. இது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் என்ன செய்திருப்பாரே என்றால், இந்த பகுதியை எழுதி கொடுத்து கடைசியாக அவர்களுக்கு கட்டளையாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பார். அதை தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க. அப்படி என்றால் இந்த ஆராதனையுடைய மையமானது, இதனுடைய முக்கியமான காரியம் எதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 3 கேள்விகளுக்கு பதில் கொடுத்து இந்த செய்தியை நான் சுருக்கமாக நான் பேச இருக்கின்றேன். முதலாவதாக, வாட் இஸ் சென்ட்ரல் இன் வர்ஷிப்? இந்த ஆராதனையுடைய மையம் எதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது 2வது வசனத்தில் சொல்கின்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் சென்டர் ஆஃப் வர்ஷிப் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆராதனையுடைய மையம் என்னவென்றால் அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் அருமையானவர்களே, அப்படி என்றால் நம்மிடத்தில் ஒருவேளை ஒரு கேள்வி வரலாம், ஆராதனை என்றால் என்ன? ஆராதனையுடைய மையமானது வார்த்தை. அப்படி என்றால் ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்று வருகின்ற பொழுது இட் இஸ் அவர் லவ்விங் ரெஸ்பான்ஸ் டு த கிரியேட்டர் பை இஸ் கிரீச்சர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதாவது தேவனால் படைக்கப்பட்டவைகள் தன்னை படைத்தவருக்கு கொடுக்கின்ற பிரதிபலன்தான் ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆராதிக்க நாம் வருகின்ற பொழுது we are not here to receive something, but we are here to give something to God. நாம் தேவனுக்கு ஒன்றை கொடுக்க வந்திருக்கின்றோம், அதுதான் ஆராதனை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாம் ஏதோ பெற்றுக்கொள்வதற்கு வந்தோம் என்பது கிடையாது. நாம் தேவனுக்கு நாம் கொடுக்க வந்திருக்கின்றோம். எதை கொடுக்க வந்திருக்கின்றோமே என்றால் நம்முடைய மகிமையை, நம்முடைய முழு மகிமையையும் தேவனுக்கு நாம் கொடுக்க வந்திருக்கின்றோம். we are here to give all our glory to God as our creator, our sustainer and our redeemer. நம்மை படைத்து நம்மை வழிநடத்தி நமக்கு மீட்பை கொடுத்த தேவனுக்கு நம்முடைய துதியை நாம் கொடுக்கின்றது தான் ஆராதனை. பாருங்கள், ஆராதனையில் 2 காரியங்கள். ஒன்று, இந்த இப்பொழுது நான் சொன்னது, தேவனுக்கு நம்முடைய துதியை நாம் கொடுக்கின்றது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவுவாருங்கள். நாம் ஏன் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட வேண்டுமே என்றால், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றவர். தன்னுடைய இறையாண்மையின் மூலமாக அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவர் இருக்கின்றபடியினால் அவருடைய சமூகத்தில் நாம் அவருக்கு முன்பாக பணிந்து நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவரை நாம் துதிக்க வேண்டும். அதுதான் ஆராதனையுடைய ஒரு பங்கு. 2வது, we must enjoy his presence. அவர் நம்மிடத்தில் இருக்கின்ற அவருடைய அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவரில் களிகூற வேண்டும். அப்படி என்றால் ஆராதனையில் 2 காரியங்கள். ஒன்று இஸ் ரெவரன்ஸ் டு காட், தேவனுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை, தேவனுக்கு நாம் கொடுக்கின்ற கனம், தேவனுக்கு நாம் கொடுக்கின்ற மகிமைப்படுத்துவது. அது மாத்திரம் கிடையாது, அவரில் நாம் களிகூறுகிறது. we must enjoy in Christ, in his presence. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் களிகூற வேண்டும். எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாம் தேவனில் களிகூர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றோம், நம்ம மத்தியில் தேவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அந்த மகிழ்ச்சியின் மூலமாக அவர் நமக்கு செய்திருக்கின்ற காரியங்களுக்காக, நம்மை படைத்து வழிநடத்தி நமக்கு மீட்பை கொடுத்ததற்காக நம்முடைய துதியை தேவனுக்கு நாம் கொடுப்பது தான் ஆராதனை. இதுதான் உண்மையான ஆராதனை. எனவே தான் ஆராதனை போரடிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒரு நேரமும் நாம் சொல்ல மாட்டோம். அப்படி நாம் சொல்வோமே என்றால் we have not understood what exactly worship is. ஆராதனை என்ன என்பது நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆராதனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கிடையாது, நாம் கொடுப்பதற்கு. நாம் போரடிக்கிறது என்று நினைப்போமே என்றால் நாம் சரியாக தேவனை ஆராதிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பொருளாக இருக்கின்றது. எனவே ஆராதனை என்று வருகின்ற பொழுது தேவனில் களிகூர்ந்து நாம் அவருக்கு நம்முடைய துதியை கொடுப்பது தான் ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆராதனையில் என்ன இருக்க வேண்டும்? முதலாவது செய்தியில் நாம் கேட்டிருக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையின்படி தான் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். தேவன் எவைகளை தான் நாம் செய்யலாம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கின்றாரோ அவைகளை தான் நாம் செய்ய முடியாது. ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்வார்கள். அதை நான் இப்பொழுது வேண்டாம், அதை விட்டு விடுகின்றேன். பாருங்கள், அப்படி தேவன் அனுமதித்திருக்கின்றது என்ன? தேவன் அனுமதித்திருக்கின்றது ஒரு சில காரியங்கள் தான் ஆராதனையில். ஒன்று, அவருடைய வார்த்தையை நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்றது. நாம் என்ன செய்கின்றோம்? வேதத்தை வாசிக்கின்றோம். நம்முடைய ஆராதனையில் நாம் 2 பகுதிகளை வாசிக்கின்றோம். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கின்றோம், அல்லது செய்திக்கு ஆதாரமாக ஒரு பகுதியை வாசிக்கின்றோம். ஆராதனை அழைப்பையும் நாம் வேதத்தில் இருந்து தான் வாசிக்கின்றோம். அது என்னது? அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அடுத்து நாம் செய்தி நாம் கேட்கின்றோம்.
செய்தி என்னது? தேவனுடைய வார்த்தையை விளக்கி நமக்கு சொல்லி அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது தான் செய்தி. அதுவும் எதனுடைய அடிப்படையில் இருக்கின்றது? தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. மூன்றாவது, நாம் என்ன செய்கின்றோம்? தேவனை துதித்து நாம் பாடுகின்றோம். பாடல் என்றால் என்ன? வாட் இஸ் சாங்? சாங் இஸ் நத்திங் பட் த வேர்ட் ஆஃப் காட் இன் மியூசிக். தேவனுடைய வார்த்தையை நாம் இசையின் மூலமாக செய்வதுதான் பாடல். எனவே தான் திருச்சபையில், நிறைய திருச்சபைகளில் அவர்கள் சங்கீதத்தை பாடலாக என்ன செய்வார்கள் என்றால் பாடுவார்கள். நாமும் என்ன செய்கின்றோம்? ஏராளமான சங்கீதங்களையும் மற்ற வேதத்தினுடைய வார்த்தைகள் வசனங்களையும் இசையின் மூலமாக நாம் பாடுகின்றோம். எனவே தான் பாடல் என்பது தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஜெபம். நாம் ஜெபிக்கின்றோம். ஜெபம் என்பது என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி உள்ள காரியங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுவது. தேவனுடைய சித்தம் எங்கே இருக்கின்றது? அவருடைய வார்த்தையில் இருக்கின்றது. எனவே ஜெபமாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்கின்றது, செய்தி, இது எல்லாமே எங்கே தான் இருக்கின்றது என்றால் வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இருக்கின்ற 2 நியமங்கள், ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். வார்த்தை இல்லாமல் நமக்கு செய்கின்றது. பாருங்கள், ஒரு நபருக்கு அவருக்கு மேல் தண்ணீர் தெளிக்கின்ற பொழுது, அல்லது நமக்கு அப்பம் அல்லது நமக்கு திராட்சை ரசம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது என்ன என்பது நமக்கு தெரியும். அதை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும். இருந்த பொழுதிலும் கூட ஒவ்வொரு நாளும் திருவிருந்து கொடுக்கின்ற பொழுது போதகர் என்ன செய்வாரே என்றால் நமக்கு அது என்ன என்று சொல்லிக்கொண்டு ஒன்று கொரிந்தியரிலிருந்து விளக்கி சொல்வார், வாசிப்பார், வாசித்து சொல்லிவிட்டு கொடுப்பார். எனவே இங்கே வருகின்ற பொழுது கூட, இந்த நியமங்கள் வருகின்ற பொழுது கூட அங்கும் அடிப்படையில் என்னதான் இருக்கின்றது என்றால் தேவனுடைய வார்த்தை தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, ஆராதனையில் அதனுடைய மையமாக எது இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் தன்னுடைய வார்த்தையாக. நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகின்ற பொழுது எப்படி தொடங்குகின்றார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஏனென்றால் இதை கேட்கின்ற மக்களுக்கு வார்த்தை என்று என்றால் என்ன என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை இந்த நாட்களில் இருக்கின்ற நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் யூதர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் தேவன் வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகத்தை படைத்தார். தேவன் அவர்களோடு எப்படி தான் இடைப்பட்டாரே என்றால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் இடைப்பட்டார். எனவே வார்த்தை என்று சொல்கின்ற பொழுது அது தேவன் படைத்தது அல்ல தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனிடத்திலிருந்து வந்தது என்பது அவர்களுக்கு தெரியும். நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் தேவன் உலகத்தை எப்படி படைத்தார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் படைத்தார். இது உண்டாக கடவது என்றார், அது உண்டாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட தன்னுடைய அற்புதங்களை எப்படி செய்தார்? லாசருவே வெளியே வா என்றார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக கடலையும் காற்றையும் பார்த்து நீ அமரு என்று சொன்னார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தேவனை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்ற பொழுது எங்கு வாசித்தாலும் சரி தன்னுடைய மக்களோடு எப்படி தான் இடைப்பட்டிருக்கின்றாரே என்றால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக. வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். தேவனிடத்தில் என்ன சொன்னாரே என்றால் இது தேவன் இப்படி சொல்லி இருக்கின்றார் என்று எல்லா இடத்தில் நீங்கள் வாசித்தாலும் கூட தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய மக்களோடு எப்படிதான் இடைப்பட்டிருக்கின்றாரே என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டிருக்கின்றார். God revealed himself through mankind through his word. தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் மனுக்குலத்தோடு அவர் இடைப்பட்டிருக்கின்றார். எனவே அப்போஸ்தலனாகிய யோவான் வார்த்தை என்று சொல்கின்ற பொழுது அது தேவனை குறிக்கின்ற தேவனிடத்திலிருந்து வருகின்றது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் வார்த்தை என்று சொல்லியிருப்பார். என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை நமக்கு காண்பித்தார்? தேவனை காண்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை தேவன் வார்த்தையின் மூலமாக படைத்தது மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு எதன் மூலமாக தேவன் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்றால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தாங்கிக் கொண்டிருக்கின்ற எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நேரம் குறைவாக இருக்கின்றபடியினால் வாசிக்க வேண்டாம். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை படைத்தது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு என்ன செய்கின்றாரே என்றால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை அவர் தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவேதான் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆள் சொல்கின்ற பொழுது திஸ் யூனிவர்ஸ் இஸ் அ வேர்ட் பேஸ்ட் யூனிவர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொன்னார். இந்த உலகமானது, இந்த சண்ட சராசரமானது வார்த்தையின் அடிப்படையிலானது என்று சொல்லிக்கொண்டதற்கு காரணமும் சொன்னார். நான் அதை விளக்க விரும்பவில்லை, சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். ஏனென்றால்
இன்றைக்கு இருக்கின்ற இந்த பூமியாக இருந்தாலும் சரி, பல கோள்களாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் இவைகளுக்கு இடையே உள்ள தூரங்கள் அல்லது இவைகளுக்கு இடையில் இருக்கின்ற அதனுடைய அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எதன் மூலமாக அவர்கள் சொல்ல முடியும்? சில ஃபார்முலா மூலமாக அவர்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் தேவன் அப்படி படைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்மை பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் வார்த்தையாக எப்படி என்றால் நம்முடைய குணாதிசயம் எல்லாமே எங்கே தான் இருக்கின்றது என்றால் நம்முடைய டிஎன்ஏயில் இருக்கின்றது. வாட் இஸ் டிஎன்ஏ? இட் இஸ் நத்திங் பட் அ லாங் வேர்ட். அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான் அது. 4 எழுத்துக்களால் கொண்ட ஒரு வார்த்தை தான் அது. பாருங்கள் அருமையானவர்களே, 4 எழுத்துக்களை கொண்ட 3.2 பில்லியன் நீளம் கொண்ட ஒரு வார்த்தை. அதில் தான் எல்லாமே இருக்கின்றது. எனவே தேவன் எதன் மூலமாக எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொண்டு வருகின்றாரே என்றால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், மறுஜன்மமாக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எதன் மூலமாக மறுஜன்மமாக்கப்பட்டிருக்கின்றோம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. வேதம் சொல்கின்றது, நாம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் 17வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். பாருங்கள், நாம் எப்படி விசுவாசிக்கின்றோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்கின்றோம். எனவே எது மையம் என்றால் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது எது? தேவனுடைய வார்த்தை. உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது. எனவே எதை நாம் பார்த்தாலும் சரி, இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு மூலம் அல்லது அதனுடைய மையம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, நாம் ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாடகமோ அல்லது டான்ஸோ இவைகள் அதனுடைய மையம் கிடையாது. ஆராதனை என்று வருகின்ற பொழுது அதனுடைய மையம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் ஆராதனையிடம். ஏனென்றால் தேவன் வார்த்தையின் மூலமாக இடைபடுகின்றவராக இருக்கின்றார். உலகத்தை வார்த்தையின் மூலமாக படைத்து இந்த எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தாங்கி தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இடைபெற்று இன்றைக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றே ஒன்று அவருடைய வார்த்தை. இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக தான் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் இடைபடுகின்றார். எனவே தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது சொல்கின்றார், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். எது என்றால் அவருடைய வார்த்தையில். அவருடைய வார்த்தை தான் ஆராதனையுடைய மையமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது என்றால் மையமாக இருக்கக்கூடாது. எனவே தான் அருமையானவர்களே, நம்முடைய ஆராதனையில் நாம் வருகின்ற பொழுது எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக நடக்கின்றது. நாம் பாடினாலும் சரி, நாம் ஜெபித்தாலும் சரி, நாம் வேதத்தை வாசித்தாலும் சரி, நாம் செய்தியை கேட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை என்னவென்றால் இந்த வேதம் தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறேன். எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். அதனுடைய மையம் என்னவென்றால் வார்த்தை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, வாட் டு டூ வித் திஸ் வேர்ட். இந்த வார்த்தை இருக்கின்றது, அதை என்ன செய்ய வேண்டும்? தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வார்த்தையை வேதத்தில் கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் வார்த்தையின் மூலமாக படைத்து அவர் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் இரண்டாவது அங்கு சொல்கின்றார், இட் மஸ்ட் பி ப்ரீச்ட். அதை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். இரண்டாவது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. திருவசனத்தை என்ன செய்ய வேண்டுமே என்றால் பிரசங்கம் பண்ண வேண்டும். வார்த்தையாக மையத்தில் இருக்கிற வார்த்தையை நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ போதிக்க வேண்டும், நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். எனவே தான் இந்த திருச்சபைக்கு தேவன் தன்னுடைய வசனத்தை, வார்த்தையை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, இந்த திருச்சபைக்கு பரிசாக என்ன கொடுத்திருக்கின்றாரே என்றால் போதகர்களை அவர் கொடுத்திருக்கின்றார், மேய்ப்பர்களை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசாக கொடுத்தது திருச்சபைக்கு. எதற்கு என்றால் அவர் கொடுத்திருக்கின்ற அவருடைய வார்த்தையை திருச்சபையில் போதிப்பதற்காக. எனவே திருச்சபையில் வார்த்தையை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, தன்னுடைய திருச்சபையில் அவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பரிசாக திருச்சபையில் ஒரு மேய்ப்பர்களை கொடுத்திருக்கின்றார், போதகர்களை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே அவருடைய வார்த்தையானது என்ன செய்யப்பட வேண்டுமே என்றால் போதிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ப்ரீச் த வேர்ட் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பார். வசனத்தை போதிக்க வேண்டும். அப்படி என்றால் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ப்ரீச்சிங்? போதிப்பது என்றால் என்ன? அப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது இட் இஸ் ஹெரால்டிங். அப்படி என்றால் அதை எடுத்து சொல்வது. பாருங்கள், ஹெரால்டிங் என்று வருகின்ற பொழுது அந்த நாட்களில் ராஜாக்கள் என்ன செய்வார்கள் என்றால் தனக்கு ஒரு செய்தியை மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நபரை அனுப்புவார்.
அந்த நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். நானும் ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக நானும் இதை பார்த்திருக்கின்றேன். அந்த நாட்களில் கூட ஒரு செய்தியை அவர்கள் ஒருவேளை அந்த முனிசிபாலிட்டியிலிருந்தோ அல்லது எங்கே இருந்தால் செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நபர் டுன் 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 அடித்துக்கொண்டு வருவார். வந்து கொண்டு இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் இது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்வார். அந்த நாட்களில் அவர் சொல்லிவிட்டு ராஜா சொல்கிறது என்னவென்றால் என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்ல வேண்டுமோ அதை என்ன செய்வாரே என்றால் சொல்லுவார். பாருங்கள், இதில் இருக்கின்ற முக்கியம் என்னவென்றால் இதை யாராவது மாற்ற முடியுமே என்றால் மாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த செய்தியானது யாரால் கொடுக்கப்படுகிறது என்றால் ராஜாவால் கொடுக்கப்பட்டது. ராஜாவால் கொடுக்கப்பட்டு ஒரு நபரை அனுப்பி இருக்கின்றார். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை சென்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே போதிப்பது என்று வருகின்ற பொழுது தேவன் கொடுத்த வார்த்தையை அப்படியே எடுத்து அதை விளக்கி சொல்வதுதான் போதனையே தவிர அதோடு கூட்டுவதோ குறைப்பதோ போதனை கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். எனவே தான் வேதத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் சொன்னவர்களுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, ஆனால் என்ன செய்திருப்பார்கள் என்றால் அதை அப்படியே சொல்லியிருப்பார்கள். ஒரு உதாரணம், யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி இந்த பட்டணத்தை நான் அழிக்க சொல்கிறேன் சொல் என்று சொல்லிக்கொண்டு சொல்லியிருப்பார். அவனுக்கு பிடித்ததா என்றால் பிடிக்கவில்லை. எனவே தான் என்ன செய்கின்றார், ஓட பார்க்கின்றார். ஆனால் முடிந்ததா என்றால் முடியவில்லை. அதை திரும்ப என்ன செய்கின்றாரே என்றால் வந்து அப்படியே சொல்கின்றார். அப்போ 40 நாட்களுக்குள்ளாக இந்த மகா பட்டணமாகிய நீவேயானது அழிய இருக்கின்றது. யாராவது இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? இவ்வளவு கரெக்டாக நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னால் என்ன நடக்கும்? எரேமியாவுக்கு என்ன நடந்தது? எரேமியாவிடத்தில் தேவன் சொன்னார், நீ என்ன சொல்ல வேண்டுமே என்றால் இந்த மக்கள் பிழைக்க வேண்டுமே என்றால் நேபுகாத்நேச்சரோடு அவர்கள் பாபிலோனுக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இங்கே இருப்பார்களே என்றால் அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள், அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டு. இது கேட்பதற்கு நல்ல செய்தியா? கிடையவே கிடையாது. என்ன செய்தி நல்ல செய்தியாக இருக்க வேண்டும்? தேவன் நிச்சயமாக இதை உங்களுக்கு தருவார், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி இருந்தால் நல்ல செய்தி. ஆனால் தேவன் கொடுத்த செய்தி அப்படி கிடையாது. ஆனால் எரேமியா அந்த செய்தியை சொல்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவனை பிடித்து ஒரு கிணத்திலே போட்டு விடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிடிக்காத செய்தி. ஏனால் வேதத்தில் செய்தி என்று வருகின்ற பொழுது, நீ போதிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது என்னவென்றால் நாம் அப்படியே தேவன் கொடுத்த செய்தியை என்ன செய்ய வேண்டுமே என்றால் போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எஸ்தருடைய புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மொர்தெக்காய் ஆமானை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு நடக்கின்ற ஒரு செய்தி, ஆமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது, மொர்தெக்காயை கொல்ல விரும்புகின்றான். ஆனால் இங்கே வருகின்ற பொழுது அப்படியே மாறிவிடுகின்றது. நேரமாகின்றபடி நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். இப்பொழுது ராஜா ஒரு கட்டளை கொடுத்த இடத்தில் அனுப்பிவிடுகின்றான். நீ இந்த மொர்தெக்காயை கூட்டிவிட்டு நீ சென்று என்ன செய்ய வேண்டும், ராஜா கனம் பண்ணுகிறவனை இப்படி இருக்க வேண்டும் என்று நீ சொல் என்று சொல்லிக்கொண்டு. அவனுக்கு அது பிடித்ததா என்றால் பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவன் எதற்கு வந்திருக்கின்றான்? இந்த மொர்தெக்காயை கொல்வதற்கு வந்திருக்கின்றான், தூக்கில் போடுவதற்கு. ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? நீ அழைத்து கொண்டு ராஜா கனம் பண்ணுகின்றவனை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே என்ன செய்கின்றானே என்றால் அவன் தெரு வழியாய் அவனை கூட்டிக் கொண்டு சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் அது ராஜாவால் கொடுக்கப்பட்ட செய்தி. இட்ஸ் a same here. The word we have is we received from our God, the King of Kings and Lord of Lords. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கின்ற செய்தி. இதை நம்மால் மாற்ற முடியுமே என்றால் நம்மால் மாற்ற முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் எனவே இந்த செய்தியை போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, போதிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை புரிய வைக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வேதத்தை தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த காரியம் என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் போதனை செய்ய வேண்டும். பாருங்கள், நம்முடைய ஆராதனையில் கூட 1.25 மணி நேரம் தான் நமக்கு ஆராதனை நேரம். இதில் 45 நிமிடம் குறைந்தது நாம் என்ன செய்கின்றோம்? தேவனுடைய வசனத்தை நாம் விளக்கி சொல்கின்றோம். ஏன் விளக்கி சொல்கின்றோமே என்றால் இந்த வேதத்தை விளக்கி சொல்கின்ற பொழுதுதான் நம்முடைய தேவன் யார் என்று சொல்லிக்கொண்டு நாம் இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துகின்றது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமே என்றால் நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனை எப்படி அறிந்திருப்போம்? வேதம் தெரியவில்லை என்றால் தேவனை அறிய முடியாது. எனவே தான் போதனை அல்லது நம்முடைய பிரீச்சிங் என்று வருகின்ற பொழுது அது தேவனை குறித்த காரியங்களை விளக்கி சொல்வது தான் நான் போதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற ஒரு உதாரணம். நாம் இப்பொழுது பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கின்ற, மாறாத வார்த்தையை கொடுத்திருக்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்றது. 45 நிமிடம் நான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு 20 இடம் வாசித்தேனே என்றால் உங்களுக்கு புரியுமா என்றால் ஓரளவு புரியும், ஏதோ கொஞ்சம் புரியும். முழுமையாக புரியுமா என்றால் புரியாது. வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த எத்தியோப்பியா நாட்டினுடைய மந்திரி ஒருவன் வந்து கொண்டிருப்பான். அவன் மந்திரி, ராஜஸ்ரீக்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற மந்திரி. அவன் என்ன செய்வானே என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருவான். பிலிப்பு வந்து அவரோடு சேர்ந்து கொண்டு, நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதா என்று கேட்பார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ரீடிங்? நீ வாசிக்கின்றது உனக்கு புரிகிறதா என்று கேட்கின்ற பொழுது அவன் என்ன பதில் சொல்வான்? இவன் மந்திரி,
இவன் திரும்ப திரும்ப வாசித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் ஏசாயாவை. அவன் என்ன சொல்வான்? ஒருவன் எனக்கு சொல்லவில்லை என்றால் எனக்கு எப்படி புரியும்? How will I understand if nobody tells me? சொல்லவில்லை என்றால் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது பிலிப்பு என்ன செய்வாரே என்றால் விளக்கி சொல்வார். எனவே வேதத்தை விளக்கி சொல்வதுதான், வேதத்தில் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டு விளக்கி சொல்வதுதான் செய்தி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே. எனவே பல இடங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியானது செய்தியை கொடுக்கின்றது எளிதான காரியம் கிடையாது. அருமையான நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கின்றார்? நான் தேவனையும் நியாயம் தீர்க்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சாட்சியாக வைத்து உனக்கு நான் சொல்கின்றது திருவசனத்தை கவனமாக நீ போதி. அப்படி என்றால் இதை நாம் சரியாக போதிக்கவில்லை என்றால் யாருடைய கட்டுப்பாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? யாருடைய சாட்சியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்க்க இருக்கின்றார். அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய எல்லா காரியங்களையும் நியாயம் தீர்க்க வல்லவராய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய குறிப்பாக நாம் கொடுக்கின்ற செய்தியையும் நியாயம் தீர்க்க வல்லவராய் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொண்டு வருவார், அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கின்றது, அதன் மேல் நாம் எல்லாரும் கட்டி கொண்டிருக்கின்றோம். ஒருவன் பொன்னினால் கட்டுகின்றான், வெள்ளியினால் கட்டுகின்றான், சிலர் வைக்கோலினால் கட்டுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அது ஒரு நாள் வெளிப்படும். எனவே இந்த பொறுப்பானது இந்த புல்பிட்டுக்கு பின்னாடி நின்று கொண்டு தேவனுடைய செய்தியை கொடுக்கின்றது என்பதானது எளிதான காரியமே கிடையாது அருமையானவர்களே. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை போதிக்கும்படியா, அப்படியே போதிக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கின்றார். எனவே மாற்றி சொல்ல முடியுமே என்றால், தவறாக சொல்லிவிட்டோமே என்றால் யாருக்கு தண்டனை என்றால் இங்கே நிற்கின்றவர்களுக்கு. எனவே தான் தேவன் என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றார் என்றால் தீமோத்தேயுக்கு சொல்கின்ற பொழுது, நீ கவனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் போதிக்க வேண்டும், நீ கவனமாக இதை போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கலாம், போதிக்கிறவனுக்கு தானே பிரச்சனை, நமக்கு ஒன்றும் இல்லையே, நம்ம கேட்க தானே இருக்கின்றோம் என்று சொல்லி. அதுவும் கிடையாது. ஆராதனை என்று வருகின்ற பொழுது நாம் கொடுக்கின்றது, நாம் தேவனை புரிந்து கொண்டு நாம் கொடுக்கின்ற செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் செய்தியை கொடுக்கின்றவருக்கு இருக்கின்ற பொறுப்பு நம்மை புரிய வைக்கின்றது. நமக்கு இருக்கின்ற பொறுப்பு என்றால் அதை கவனமாக நாம் கேட்டு நாம் தேவனை நாம் ஆராதிக்கின்றது. நாம் கவனமாக கேட்கின்ற பொழுதுதான் தேவனை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவரை ஆராதிக்க முடியுமா, துதிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. ஏனென்றால் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கு. இதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு முன்பு அவர் சொல்லுவார், வேத வாக்கியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, இது நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாசத்திற்கு போதுமானதாக இருக்கின்றது. எனவே அதை கருத்தாய் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எனவே சொல்லிக் கொடுப்பதை கவனமாக கேட்டு அதை கருத்தாய் கைக்கொண்டு அதன் மூலமாக தேவனை ஆராதிப்பதை செய்கின்றது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. we can only worship and glorify God if we understand properly. எனவே அதை புரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆராதனை 45 நிமிடம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது தேவன் என்ன சொல்ல இருக்கின்றார், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக கேட்க வேண்டும். எனவே தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்வதுதான் போதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமாக இருக்கின்றது அதை விளக்கி சொல்லி அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமாக இருக்கிறது என்பதுதான் போதனை. இந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலம் எதை நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் போதித்து இருப்பதை நம்மால் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். ஒரு இடத்தை பழைய ஏற்பாட்டில் காட்டுகின்றேன். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் எஸ்ரா அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து வர சொல்லி மக்கள் நின்று கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவன் ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்று கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்வார்களே என்றால் வாசித்து அதை விளக்கி சொல்வதை நம்மால் வாசிக்க முடியும். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது எனக்கு வாசியுங்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கவனமாக கேளுங்கள், தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசிக்கிறதை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பழைய ஏற்பாடை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் வாசித்து
விளக்கம் சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் என்ன செய்தார்? அவர் தேவாலயம் செய்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை அவர்களுக்கு விளக்கி சொன்னதை நம்மால் பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 21வது வசனத்தை எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி. பாருங்கள், இதற்கு முன்பாக அவர் என்ன செய்திருப்பார் என்றால் வேதத்தை வாசித்திருப்பார். வாசித்த பின்பு அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிற்று என்றார். அப்படி என்றால் இந்த வேதத்தை விளக்கி சொல்லி வாசித்து விட்டு அதை வைத்து விட்டு பேசத் தொடங்கி என்றால் அதை விளக்கி சொல்லிவிட்டு பின்பு என்ன சொல்கின்றார்? இது இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிறைவேறு. எனவே வேதத்தை வாசித்து அந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை விளக்கி சொல்வதுதான் இந்த தேவ செய்தி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பிரசங்கம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்தாலும் சரி, நாம் பார்ப்பது என்னவென்றால் அவர்கள் வேதத்தை என்ன செய்திருப்பார்கள் என்றால் வாசித்து அங்கு விளக்கி சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த வேதத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் இவ்வளவு மகிமை உள்ள தேவனாக இருக்கின்றார், இப்படிப்பட்ட என்னையும் ரட்சித்திருக்கின்றார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவரை துதித்து அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக அவரை ஆராதிக்க முடியும். எனவே தேவனை சந்தோஷமாக ஆராதிப்பதற்கு மகிமைப்படுத்துவதற்கு இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கருத்தாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவ செய்தி. அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்றதான பிரசங்கம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே இந்த வேதத்தை நாம் பார்த்துட்டு இதனுடைய மையம் எதாக இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். மூன்றாவதாக, ஹவு டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தையை நாம் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், இங்கே தான் இருக்கின்றது மிக முக்கியமான காரியம். பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து விட்டார், அந்த வார்த்தையை போதிக்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். அதை நீ எப்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதான் 2வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. உனக்கு நேரம் கிடைத்தாலும் கிடைக்க, இன் சீசன் ஆர் அவுட் ஆஃப் சீசன். அப்படி என்றால் எல்லா நேரத்திலும் நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் வேதத்தை ஜாக்கிரதையாக பேச வேண்டும், ஜாக்கிரதையாக போதிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நேரத்திலும் நாம் அப்படியே ரெடியாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? பாருங்கள், ஆர்மி இருக்கின்றது. நம்முடைய சிங்கப்பூர் நாட்டிலும் கூட வீரர்கள் இருக்கின்றார்கள், ஆர்மி இருக்கின்றது. அவர்கள் எந்த நேரத்திலும் எப்படி இருப்பார்கள்? தயாராக இருப்பார்கள். நாம் அதை அடிக்கடி நாம் மினிஸ்டர்ஸ் பேசுகின்ற பொழுது கூட கேட்டிருக்கின்றோம். அவர்கள் தயாராக இருக்க வேண்டுமே என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டும். அப்படி என்றால் வேதத்தை நீ ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு என்றால் நீ கவனமாக அதை கற்றுக்கொண்டு கவனமாக நேரம் செலுத்தி அதை நீ தயார் செய்து நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் மக்களுக்கு எந்த நேரத்திலும், அது இந்த நேரம் தான், ஆராதனையில் தான், அங்கே இங்கே தான் கிடையாது, எந்த நேரத்திலும் எங்கு கிடைத்தாலும் சரி வேதத்தை நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் கிரமமாக போதிக்க வேண்டும். எனவே தான் நம்முடைய திருச்சபையில் அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் வெளியே விளையாடச் சென்றாலும் சரி என்ன செய்வோம்? ஒரு 5 நிமிடமாவது தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம். இது என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஜெபக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஐக்கியமாக இருந்தாலும் சரி, வீட்டு கூட்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்வோம் என்றால், ஏனென்றால் இதுதான் காரணம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீ கிரமமாக ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ வேதத்தை நீ போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி, பாருங்கள், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, ரிப்ரூஃப் அண்ட் ரிபியூக் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் வாசிக்கின்றோம். நீ கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ போதிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த கண்டனம் பண்ணி கடிந்து கொள்கிறது என்று சொல்கின்ற பொழுது, அதாவது நீ செய்கிற சில காரியங்கள் நாம் செய்கின்றது தப்பாக இருக்குமே என்றால் அது தப்பு என்று சொல்லிக்கொண்டு நீ விளங்க வைப்பது மாத்திரம் கிடையாது, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ கடினமாகவும் சொல்ல வேண்டும். இந்த புல்பிட்டில் நின்று நாம் பேசுகின்ற பொழுது, அப்படி என்றால் நம்மிடத்தில் ஒரு பாவம் இருக்குமே என்றால், நாம் ஒரு பாவத்தில் இருப்போமே என்றால், இந்த வேத வசனமானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய இருதயத்தை தாக்க வேண்டும். அந்த வேத வசனமானது இருதயத்தை தாக்கவில்லை என்றால் அது செய்தியே கிடையாது. அதான் வேதம் சொல்கின்றது. பாருங்கள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகின்றார், நீ என்ன செய்ய வேண்டும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ போதிக்க வேண்டும். இது ஒரு மிகவும் கஷ்டமான காரியம். நாமும் கூட சில வேளைகளில் என்ன செய்வோம் என்றால் இதை விட்டுவிடலாம் என்று சொல்லிக்கொண்டு யோசிப்போம், ஏன் இதற்கு நமக்கு இந்த பிரச்சனை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீ அப்படி செய்ய
கூடாது. அப்படி என்றால் ஒரு பாவி இங்கே இருப்பான், ஒரு பாவம் செய்கின்ற ஒரு மனுஷன் இருக்கின்றான் வைத்துக் கொள்கின்றான். அந்த செய்தியை கேட்கின்ற பொழுது he should not feel comfortable. அவன் மிகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எண்ணக்கூடாது. அது அந்த செய்தியானது என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவனுடைய இருதயத்தை துளைக்கின்றதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்தின் இருதயத்தை நுழைய செய்கிறதுமா இருக்கிறது என்று எபிரேயரில் நாம் வாசிக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையானது கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது. அது என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்மை கடிந்து கொள்ள வேண்டும். நாம் தவறான காரியங்களை செய்வோமே என்றால் அந்த செய்தியானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சீர்படுத்த வேண்டும். நீ செய்கின்றது தவறு என்று சொல்லிக்கொண்டு புரிந்த வைப்பது மாத்திரம் கிடையாது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டது சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, ஒரு செய்தியானது நம்மிடத்தில் வருகின்ற பொழுது அது நம்முடைய இருதயத்தை தாக்குகிறது என்றால் அதுதான் உண்மையான செய்தி, அதுதான் வேதத்தினுடைய அடிப்படையிலான செய்தி. அந்த செய்தியானது நாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை தாக்கவில்லை என்றால் அது செய்தியே கிடையாது. இன்றைக்கு நாம் எதை தான் விரும்புகின்றோமே என்றால் அந்த விதமான செய்தியை தான் விரும்புகின்றோம். நம்மை சந்தோஷப்படுத்துகின்ற பாவத்தில் இருக்கின்ற பொழுதும் நம்மை சந்தோஷப்படுத்துகின்ற செய்தியை தான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் விரும்புகின்றோம். அதுதான் 3வது 4வது வசனம். வாசியுங்கள் எனக்காக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு காலம் வரும். இதுதான் நடக்க இருக்கின்றது. தீமோத்தேயுவே, நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ உண்மையை போதிக்கின்றது மக்களுக்கு பிடிக்காது. எனவே அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் உன்னை வெறுக்கக்கூடும். உன்னை வெறுத்து கொண்டு தங்கள் காதுகளுக்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றவர்களை கூட்டிக் கொண்டு சத்தியத்தை விட்டு விலகக்கூடும். எனவே யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ இதற்காக தீங்கு அனுபவிக்க வேண்டுமே என்றால் நீ தீங்கு அனுபவி என்று சொல்லிக்கொண்ட 5வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. நீ உண்மையை சொல்லி வேதம் என்ன சொல்கிறது என்பதை சொல்லி அது உனக்கு தீங்காக இருந்தாலும் கூட, மக்கள் உன்னை வெறுத்தாலும் கூட நீ அதை தான் செய்ய வேண்டும். நீ அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டுமே என்றால் கிரமமாக போதிக்க வேண்டும். எனவே நீ கிரமமாக நீ போதிக்கின்ற பொழுது, நீ பாவத்தை பாவம் என்று சொல்கின்ற பொழுது மக்கள் உன்னை வெறுக்கக்கூடும், நீ தீங்கு அனுபவிக்கக்கூடும். ஆனால் என்ன செய், நீ இதை எனக்காக அனுபவி. பாருங்கள், உண்மையான யோசித்து பாருங்கள். இதுதான் செய்தி. செய்தி என்று வருகின்ற பொழுது அந்த செய்தியானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால், நாம் பாவம் செய்வோமே என்றால், இந்த வேதத்துக்கு விரோதமாக செய்வோமே என்றால் நாம் செய்கிறது பாவம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை உணர்த்த வேண்டும். அதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும். அதுதான் செய்தி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றது. மாத்திரமல்ல, 4வது வசனத்தில் சொல்கின்றார், 2வது வசனத்தில் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அது மாத்திரமல்ல, யூ மஸ்ட் எக்ஸார்ட் தம். நீ அவர்களுக்கு புத்தியும் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு புத்தியும் சொல்ல வேண்டும். எனவே தவறுதலை சுட்டிக்காட்டுகிறது மாத்திரம் கிடையாது, நீங்கள் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டும் அந்த செய்தியானது என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இவைகளை எல்லாம் நீ எப்படி செய்ய வேண்டுமே என்றால் 2வது வசனம், நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. நீ நீடிய சாந்தமுள்ளவனாய் அவளை நேசிக்கின்றவனாய் இதை நீ சொல்ல வேண்டும். ஒருவனை தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி நேசிக்கின்ற பொழுது அந்த பிள்ளையை கடிந்து கொள்வானோ, நேசத்தின் மூலமாக கடிந்து கொள்வானோ, அவண்ணமாக நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் உன்னுடைய திருச்சபையினுடைய மக்களை நேசித்து அவர்களுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால் புத்தி சொல்ல வேண்டும். தேவன் தான் நேசிக்கின்றவர்களை என்ன செய்கின்றாரே என்றால் தண்டிக்கின்றார். தவறு செய்கின்ற பொழுது, அருமையானவர்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை யாராவது வாசியுங்கள் எனக்கா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். நேரம் ஆகிவிட்டு நான் முடித்து விடுகின்றேன். நான் சிநேகிக்கிறவர்களோ என்றால் அவர்களை கடிந்து கொண்டு இச்சிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் சிநேகிக்கிறவர்களே என்றால் அவர்களை கடிந்து கொண்டு நான் எச்சரிக்கிறேன். எனவே அந்த எச்சரிப்பானது கடிந்து கொள்வதனானது அன்பினுடைய அடிப்படையில் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. எனவே நான் முடித்து விடுகின்றேன். எனவே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆராதனையுடைய மையமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் கருத்தாக போதிக்க வேண்டும். எனவே எந்த திருச்சபையானது தேவனுடைய வார்த்தையை கருத்தாக போதிக்கின்றதோ அது உண்மையான திருச்சபை. உண்மையான திருச்சபையுடைய அடிப்படை அடையாளங்களில் 3 அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை கிரமமாக உண்மையாக போதிக்கின்றது. அது யார் கொடுத்த கட்டளை என்றால் தேவன் கொடுத்த கட்டளை.
அந்த செய்தியானது, அந்த போதனையானது எப்படி இருக்க வேண்டுமே என்றால், பாவம் செய்கின்ற நமக்கு தாளாட்டுவதாக இருக்கக்கூடாது, நம்மை கண்டிக்கிறதாக இருக்க வேண்டும், நம்மை எச்சரிக்கிறதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து அன்பின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அதுதான் ஆராதனையுடைய மையம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. எனவே நேரமாகிவிட்டது, நான் முடித்து விடுகின்றேன். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மையான ஆராதனை என்று வருகின்ற பொழுது செய்தி என்று சொல்லக்கூடியது மிகவும் முக்கியம். இந்த செய்தி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நாம் அதை எப்படி கேட்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே அருமையானவர்களே, நாம் செய்தியை கேட்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொண்டு நாம் மென்மேலும் தேவனை துதிப்பதற்கு, அவரில் நாம் மகிழ்ச்சி கொள்வதற்கு ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். அப்படி நாம் எடுக்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார், திருச்சபையை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையில் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் கடந்து வர கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையுடைய மையமாக நீர்தாமே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர், அதை போதிக்கின்றதான கட்டளையும் நீர்தாமே கொடுத்திருக்கின்றீர். அவனமாக இந்த திருச்சபையானது உம்முடைய வார்த்தையில் தங்குகின்ற ஒரு திருச்சபையாய், உம்முடைய வசனத்தை நீர் கொடுத்திருக்கின்ற வண்ணமாக கண்டிதத்தோடு போதிக்கின்ற, அன்போடு போதிக்கின்ற ஒரு திருச்சபையாய் இருப்பதற்கு நீதாமே கிருபை கொடுத்து வளர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்களும் கூட உம்முடைய வசனத்தை நாங்கள் நேசித்து அதன் மூலமாக உம்மை பற்றி இன்மேலும் அறிந்து கொண்டு உம்மை நாங்கள் துதிக்க, உம்மில் நாங்கள் கலிகூற நீதாம் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.